பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த நாளுக்காக, இந்த காலை வழிபாட்டு சூழலுக்காக, திருவிருந்தின் மூலமாய் உமோடு ஐக்கியப்படுவதற்கு நீர் எங்களை அழைத்து வந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பெண் குழந்தைகள் மதிப்பீட்டை நாங்கள் எங்களுடைய திருச்சபை வழிபாட்டில் நினைவு கூறும்படியாய் அவர்களுக்குரிய பங்களிப்பை நாங்கள் கொடுக்கத்தக்கதான கிருபைகளோடு இந்த வழிபாட்டில் நாங்கள் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும். தொடக்க முதல் நிறைவு மட்டும் தூய ஆவியானுடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை ஆளுகை செய்யவும், உம்முடைய வார்த்தைகளை சொல்லுகின்ற அடியாரை நீர் மறைத்து உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய திருச்சபைக்கு ஏற்ற வகையில் வெளிப்படவும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. பெண் குழந்தைகள் மதிப்பை உறுதிப்படுத்துகின்ற பெண் குழந்தைகள் ஞாயிறு திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் முதலாவது பாமாலை பாடுவோம். பாமாலை 1. ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவன் அருள் பெற்றதாலே துதித்து. பாமாலை 1 எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவன் அருள் பெற்றதாலே துதித்து. அல்லேலூயா என்றைக்கும் நித்யநாதராய் போற்று. பிதாக்கள் தாழில் பெற்ற தயை நன்மை காய்த்துதி. கோபம் கொண்டும் அருளியும் என்று மாறாதோ துதி. அல்லேலூயா அவர் உண்மை மாமகிமையாம் துதி. தந்தை போல் மாதையுள்ளோ நீசமனோர் நமையே அபிந்தரம் கொண்டு தாங்கி மாற்றார் வீழ்த்தி காப்பாரே. அல்லேலூயா இன்னும் அவர் அருள் விரிவானதே. ஏதும் நீண்டவர் சமூகம் போற்றும் தூதர் கூட்டமே. நான்
சபையார் தயவுசெய்து அமருங்கள். அன்பானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை பெண் குழந்தைகளின் மதிப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக நாம் தென்னிந்திய திருச்சபை அளவில் இதை நாம் ஆசரிக்கின்றோம். ஆகவே இந்த வழிபாட்டில் நம்முடைய திருச்சபையின் பெண் பிள்ளைகள் பங்களிப்பு செய்து இந்த வழிபாட்டில், திருவிருந்து வழிபாட்டில் நம்மோடு கூட உடன்படுவார்கள். முதலாவது ஆராதனைக்குரிய அழைப்பையும் சிறப்பு பிரார்த்தனையும் பெண் குழந்தைகள் ஏறெடுக்க முன்வரும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுக்கே உரியது. என் உடலின் நுட்பமான உள் உறுப்புகள் அனைத்தையும் நீர் உண்டாக்கி என் தாயின் கர்ப்பத்தில் என்னை இணைத்து வைத்தீர். என்னை மிகவும் அற்புதமான முறையில் காப்பாற்றியதற்கு நன்றி. உமது வேலைப்பாடு அற்புதமானது. என் நாமத்தினாலே இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறவன் என்னையும் ஏற்றுக்கொள்கிறான். இந்த சிறியவர்களில் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருதாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பரலோகத்தில் இருக்கிற அவர்களுடைய தேவ தூதர்கள் என் பரலோக தகப்பனின் சமூகத்தில் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபம் செய்வோம். நாம் எழுந்து நின்று திருவிருந்து வழிபாட்டிற்காக நாம் ஜெபத்தோடு ஆயத்தப்படுவோம். தொடர்ந்து நாம் திருவிருந்து ஆராதனை முறைமையை பின்பற்ற கடவோம். நின்றவாறே ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே.
அன்பார்ந்தவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்திலே கிட்டிச் செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. கடவுள் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கின்ற நேரம், அநேகருக்கு கிடைக்காத நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் வானத்தில் இருந்தாலும் மனுபுத்திரன் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. நம்முடைய கடந்த நாட்களின் செயல்பாடுகளை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் நாம் செய்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் கண்டிருக்கின்றார் என்ற உணர்வோடு கூட இந்த நேரத்திலும் ஆவியானவர் என்ன உணர்த்துகின்றாரோ ஒருவேளை நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே கடந்த நாட்களிலே ஈடுபட்டு கடவுள் எதிர்பார்க்கின்ற சமாதானத்தை நாம் உண்டு பண்ண அதபடி சமாதான குலைச்சலுக்கு நீங்களும் நானும் காரணமாய் இருந்திருப்போம் என்று சொன்னால், இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை மன்னிக்க சித்தமுள்ளவராயிருக்கின்றார். அவருடைய பரிசுத்த பந்திக்கு வர நாம் ஆயத்தப்படுகின்ற பொழுது பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் இப்பொழுது நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கின்றார். நீங்களும் நானும் அவரை காணவும் அவருடைய பிரசனத்தை உணரவும் நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து ஒரு பரிசுத்தத்துக்குள்ளாக வரவேண்ட ஆண்டவர் விரும்புகின்றார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒரு காலம் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த நேரத்தில் நம்மை பரிசுத்தப்படுத்த உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடும் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறத்திலே அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனையை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை பின்வரும் மன்றாட்டின் மூலமாய் மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கும் விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்து நாமத்தை சொல்லி கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனந்திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்க அவரை தந்தரளி விளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். என்னுடைய பாவங்கள் நிமிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாக்கிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடிருப்பாராக. அவரும் ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோமாக. பெந்தைக்கோஸ்து திருநாளுக்கு பின்வரும் 23வது ஞாயிறு பெண் குழந்தைகள் ஞாயிறு. இந்த நாளுக்குரிய சுருக்க மன்றாட்டு ஜெபம்
எல்லாம் வல்ல கடவுளே, உம் திருமகனாம் இயேசு இவ்வுலக வாழ்வின் போது சிறு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்தார். சமநிலையற்ற நிலையில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் தங்கள் ஒடுக்கத்தின் நடுவில் உம்மிடமிருந்து நம்பிக்கைகளை பெற்றுக்கொள்ளவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். சிறப்பாக பெண் குழந்தைகளுக்காகவும் அவர்கள் மனுக்குல வாழ்வில் நீதியோடும் மாண்போடும் அமைதியோடும் வாழ அருள் தாரும். அவருடைய வாழ்வு உம்முடைய படைப்பில் நல் மனம் வீசுவதாக. இவை அனைத்தையும் உலகில் சதா காலம் ஒரே கடவுளாய் தூய் ஆவியரோடும் மூடும் வாழ்ந்து வழி நடத்தும் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். பெண் குழந்தைகள் திருமறை பாடங்களை படிப்பார்கள். 1ஆம் 2ஆம் திருமறை பாடம் தொடர்ந்து படிக்கப்படும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 1ஆம் வேத பாடம் அது என்னாகமம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. என்னாகமம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிளையாத்துக்கு பிறந்த ஏவேருக்கு புத்திரனாய் இருந்த செலோப்பியாத்தின் குமார்த்திகள் ஆகிய மக்களால் நோவால் ஒக்கலால் மில்கால் தேஷான் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரிய ஆகிய எலியாசாருக்கும் பிரபுகளுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்திலே மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாய் கூடின பேராதி கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்று போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரர்களே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தரின் சந்ததியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோப்பியாத்தின் குமார்த்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவர் குமாரன் இல்லாமல் மரித்தார். அவருக்குரிய சுதந்திரத்தை அவர் குமாரத்திற்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தையும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரிக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு தகப்பனுடைய சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறைக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய விதி பிரமாணமாய் கிடைக்க கடவுது என்று சொல்லினார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 1ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே நமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 14. அப்போஸ்தலர் 21 வசனங்கள் 7 முதல். நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து திரு பட்டணத்தை விட்டு பித்தலோமாய் பட்டணத்துக்கு வந்து சகோதரரை வினவி அவர்களிடத்தில் ஒரு நாள் தங்கினோம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பெனும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியா ஸ்திரீகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமிலே நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். மறுபடியும் கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும்
எழுந்து நின்று 238வது பாமாலை இயேசு எந்த நேசரே கண்டேன் வேத நூலிலே பாலர் அவர் சொந்தந்தான் தாங்க அவர் வல்லோர் தான் என்ற பாமாலையை எழுந்து நின்று பாடுவோம். பாடலின் நிறைவிலே நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம். நேசரே கண்டேன் வேத நூலிலே பாலர் சொந்தந்தான் தாங்க அவர் வல்லோர்தான். இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், வேதவாக்கிதே கைமிக்க மரித்தார் மோட்ச வாசல் திறந்தார் எந்தன் பாவம் நீக்குவார் பாலன் என்னை ரட்சிப்பார். இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், வேதவாக்கிதே பலவீனம் நோவிலும் என்றும் என்னை நேசிக்கும். இயேசு தாங்கி தேற்றுவார் பாதுகாக்க வருவார். இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், வேதவாக்கிதே மீட்பர் இயேசுவே தாங்குவார் என் அருகே. நேசனாய் நான் மரித்தார் மோட்சம் சேர்ப்பாரங்கினார். நேசர், இயேசு என் நேசர், இயேசு என் நேசர், வேதவாக்கிதே இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கு மன்னா வசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்போடு அழைக்கிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மார்க்கு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 43 வரை. மார்க்கு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 43 வரை. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவரை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவர் தம்மோடைய வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்ததியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளையின் இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறுபெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கு அறியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்து எமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். Taking her by the hand, he said to her, Talitha cumi, which means, I said to you, arise. Mark 5:41. Taking by the hand.
he said to her, Talitha cumi, which means, little girl, I say to you, arise. Mark 5:41. பெண் குழந்தைகளின் மதிப்பை உறுதிப்படுத்துதல். பெண் குழந்தைகள் ஞாயிறு. பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம். மத்தேயு 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலித்து தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம். மார்க்கு 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலித்து தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு, நான் உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா. மார்க்கு 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். மார்க்கு 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்று அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. மார்க் 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்று அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று அர்த்தமா. மார்க் 5:41. மகிழ்வுக்கும் அண்ணா தலைப்பு. பெண் குழந்தைகளின் மதிப்பை உறுதிப்படுத்துதல். பெண் குழந்தைகள் ஞாயிறு. பிள்ளையின் கையை பிடித்து விதமாய் தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்தது என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா. மார்க்கு 2:5. பிரேசலான் மகிழிக்கும் அண்ணா தலைப்பு. பெண் குழந்தைகளின் மதிப்பை உறுதிப்படுத்துதல். பெண் குழந்தைகளின் ஞாயிறு. பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. மார்க்கு 5:41. பிரைஸ் லாட்டுவால் மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு. பெண் குழந்தைகளின் மதிப்பை உறுதிப்படுத்துதல். பெண் குழந்தைகள் ஞாயிறு. பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். மார்க்கு 5:41. தேங்க்யூ, க்ளோரி டு காட். பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா. மார்க்கு 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா. மார்க்கு 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம். மார்க் 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம். மார்க் 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா. மார்க்கு 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம்.
மார்க்கு 5:41. பெண் குழந்தைகள் ஞாயிறு பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம். மார்க்கு 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். மார்க்கு 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார். அதற்கு திருப்பனை எந்திரித்து என்று அர்த்தமா. மார்க்கு 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலை தாங்குவி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா. மார்க்கு 5:41. Taking her by the hand, he said to her, Talitha Kumi, which means little girl. I said to her, arise. Mark chapter 5, verse 41. Affirming the worth of the girl child. Sunday for the girl child. Taking her by the hand, and he said to her, Talitha Kumi, which means little girl, I say to you, arise. Mark 5:41. Affirming the worth of the girl child. Sunday for the girl child. Taking her by the hand, he said to her, Talitha Kumi, which means little girl, I say to you, arise. Mark 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. மார்க்கு 5:41. பெண் குழந்தைகளின் மதிப்பை உறுதிப்படுத்துதல். பெண் குழந்தைகள் ஞாயிறு பிள்ளையின் கையை பிடித்து தலித்தகுமி என்றார். அதுக்கு சிறு பெண்ணை எழுந்திரி என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. மார்க்கு 5:41. Affirming the worth of the girl child. Sunday for the girl child. Taking her by the hand, he said to her, Talitha Kumi, which means little girl, I say to you, arise. Mark 5:41. பிள்ளை கையில் பிடித்து தலித்தாகுவோம் என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்றார். உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். மார்க்கு 5:41. Taking her by the hand, he said to her, Talitha Kumi, which means little girl, I say to you, arise. Mark 5:41. Taking her by the hand, he said to her, Talitha Kumi, which means little girl, I say to you, arise. Mark 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலை தாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே நீ எழுந்திரி என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். மார்க்கு 4:5:41. The little girl said by the hand, he said to her, Talitha Kumi, which means a little girl said, arise. Mark 5:41. பிள்ளைகளின் கையை பிடித்து தலி தகுமே என்று அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரி நான் உமக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா. மார்க் 5:41. பிள்ளைகளை கையை பிடித்து தள்ளி தாகுமே என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு
மார்க்கு 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா? மார்க்கு 5:41. Taking her by the hand, he said to her, Talitha Kumi, which means, little girl, I say to you arise. Mark 5:41. சிறுபெண்ணே பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்றார். அவர் சிறுபெண்ணே எழுந்திரு உமக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா? மார்க்கு 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா? மார்க்கு 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா? மார்க் 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா? மார்க்கு 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்றார். அதற்கு சிறுபெண்ணை எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம். மார்க்கு 5:41. Taking her by the hand, he said to her, Talitha-kumi, which means, little girl, I saying to arise. Mark 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்று அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா? மார்க்கு 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்று அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா? மார்க்கு 5:41. மகிழ்விக்கும் அண்ணா பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்று அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா? மார்க்கு 5:41. Taking her by the hand, he said to her, Talitha Kumi, which means, little girl, I say to you, arise. Mark 5:41. Amen. பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்றார். அதற்கு சிறுபெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா? மார்க்கு 5:41. When by her the hand said to her, Lalita Kumi, which means, little girl, I say to her, is Mark 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம். மார்க் 5:41. பிள்ளையின் கையை பிடித்து தலிதாகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே நீ எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா? மார்க் 5:41. இந்த நாளுக்குரிய வசனத்தை சொல்லுவோம்.
பெண் குழந்தைகளின் மதிப்பை உறுதிப்படுத்துதல். பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். மார்க்கு 5:41. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாய் குவைத் தேசத்திலே திருப்பணி ஆற்றுகின்ற அருமையான சகோதரர் வில்லியம் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய கீழவாசல் திருச்சபையினுடைய பூர்வீக குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கின்ற சூழ்நிலையிலே நம்முடைய திருமண்டலத்தின் பல ஆலயங்களிலே ஆண்டுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும்படியாய் அவர்களும் அவர்களுடைய சகோதரர் அருமையான டேனியல் ஐயா அவர்களும் இன்னும் அவருடைய குடும்பத்தினரும் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நம்முடைய மேலவாசல் இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது நாம் ஜெப பாடலை பாடின பிற்பாடு அருமையான சகோதரர் வில்லியம் அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பார்கள். மனமகிழ்ச்சியின் நாளிலும் கூட இந்த நல்ல தருணத்தை கொடுத்த தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இதற்கு காரணமாயிருந்த ஆயர் பெருமக்களுக்கும் மற்றும் கமிட்டி மெம்பர்கள் எல்லாருக்கும் எனது வணக்கத்தையும் வந்தனத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். நான் ஆக்சுவலாக இந்த கீழவாசல் திருச்சபையை சேர்ந்தவன். எங்களுடைய உறவினர்கள் கூட இந்த திருச்சபையில் பசுமலை திருச்சபையிலும் கூட அவர்கள் முன்னோர்களாக இருக்கிறார்கள். கடந்த 25 வருடங்களாக நான் குவைத் தேசத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸில் சீஃப் அக்கௌண்டண்ட்டாக பணிபுரிந்து வருகிறேன். அதோடு மட்டுமல்லாது கர்த்தருடைய ஊழியத்தையும் தொடர்ந்து அங்கே நான் செய்து கொண்டு வருகிறேன். எனக்கு மனைவி அவர்கள் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் நர்ஸாக இருக்கிறாங்க. 2 பெண் பிள்ளைகள், 2 பிள்ளைகள். மூத்த பிள்ளை அங்கே முடித்து விட்டு யூஎஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் முடித்து விட்டு அங்கே வேலை செய்கிறாள். 2வது மகள் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக முடித்து இப்பொழுது வேலைக்கு ஜாயின் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் எல்லாம் கர்த்தருடைய சுத்த கிருபை தான். நம்மளுடைய பலனோ நம்மளுடைய பெரிய பராக்கிரமோ ஒன்றுமில்லை, எல்லாம் அவர்னால் தான். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாமா? என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே,
என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. எங்கள் மறைவிடமே உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆமாண்டவரே, நீர் எங்கள் பலன் ஐயா, நீர் எங்கள் கோட்டை ஆண்டவரே, நீர் எங்கள் துருகம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஆண்டவரே தேவ பிள்ளைகளாக எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிற பொழுது ஆண்டவரே ஜீவனும் வல்லமையும் புறப்பட்டு வரட்டும் ஐயா. இருதயங்களை ஒருமுகப்படுத்துங்க. ஆவியானவரின் கரங்களில் ஒப்புக்கொடு செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். சகரியா 2:10. சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் sing and rejoice o daughter of Zion, for behold I come and will dwell in your midst declares the Lord என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே கர்த்தர் குறிப்பிட்டு பழைய ஏற்பாட்டிலே தம்முடைய ஜனங்களை சொல்லுவது சீயோன் குமாரத்தியே, எருசலேம் குமாரத்தியே என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்முடைய பரம தகப்பனாகவும் நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் குமாரராகவும் குமாரத்தியாகவும் நாம் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் அநேக இடங்களிலே வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் தம்முடைய ஜனத்தை அவர் குமாரத்தி என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஓ டாக்டர் என்று சொல்லி அவர் அன்பாக தம்முடைய ஜனத்தை அவர் கூப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். இன்று 16/11/2025 இந்த நாளிலும் கூட பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 23வது ஞாயிறு பெண் குழந்தைகளின் மதிப்பை உயர்த்துதல் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். திருமண்டலமாக காலங்கள் மாறலாம், வருஷங்கள் உருண்டோடலாம், ஆனால் சின்ன குழந்தைகளின் அல்லது பெண் குழந்தைகளின் நிலைமை நம்முடைய சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்று வைத்துக்கொள்ளுவோம். ஆண் குழந்தை என்று சொன்னால் உடனே எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க. என்றும் கூட அப்படி தான். பெண் குழந்தைகள் என்று சொன்னால் ஆணும் பெண் எல்லாம் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு இது பண்ணுவாங்க. எல்லாம் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் இருக்காது. அப்படி சொல்ல சமுதாயத்தில் தான் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் பார்ப்பீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபீமேல் இன்ஃபேன்டிசைட், அந்த சின்ன பெண் குழந்தைகளை கள்ளிப்பால் கொடுத்து கொல்லுகிற அந்த சமுதாயத்தில் நம்ம மதுரை பக்கத்தில் தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சிறிய பெண் குழந்தைகளை இன்றும் அடிமைகளாக அல்லது பலகீனர்களாக செலவு சின்னங்களாக தான் இந்த சமுதாயம் கருதி கொண்டு இருக்கிறது. செல்வ சின்னங்களாக அல்ல, செலவு சின்னங்களாகத்தான் இன்றும் கூட பெண் குழந்தைகளை சமுதாயம் கருதுகிறது. கலாத்தியர் 5:28 வேதத்தை பார்ப்பீர்களானால் ஆணென்றும் பெண்ணென்றும் இல்லை, நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம் கர்த்தரும் வேதமும் இரு பாலாரையும் ஆண்களையும் பெண்களையும் அது ஒரே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாக தான் அவர் நடத்தி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஏன் இன்னும் குமாரருக்கு ஒப்பாகத்தான் குமாரத்திகளையும் அவர் பாவிக்கிறதை நாம் வேதத்தில் கண்டுகொள்ளலாம். சங்கீதம் 68:5 பார்ப்பீர்களானால்
திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளை நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம கர்த்தர் விதவைகளை நியாயம் விசாரிக்கிறார் என்றால் பெண்களின் மேல், பெண் பிள்ளைகளின் மேல் எவ்வளவு கரிசனை உள்ளவர் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியின்படி மோசேயை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற பொழுது அவன் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நியாயம் விசாரிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பல்வேறு வழக்குகளை, பல்வேறு காரியங்களை அவனிடத்தில் கொண்டு வருவார்கள். அவன் நியாயம் விசாரித்து அதற்கு வேதத்தின் கற்பனைகளின் அடிப்படையிலே அவன் தீர்ப்பு சொல்லுகிறவனாக இருந்தான். ஒரு கோர்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் மோசே நடத்துகிறது. அந்த கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் வருகிறது, ஒரு அப்பீல் வருகிறது. யார் வருகிறா? செலேப்பியாத்தின் குமாரத்திகள் 5 பேர் ஒரு அப்பீலை கொண்டு வர்றாங்க, ஒரு கேஸை கொண்டு வர்றாங்க. வந்து நியாயாதிபதியாக வீட்டு இருக்கிற மோசையிட்ட, ஆசாரியனா எலைசியர், மூப்பர்கள், இவர்கள்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஒரு கோர்ட்டுன்னே வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாங்க, ஒரு அப்பீல் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? என் தகப்பன், எங்களுடைய தகப்பன் வனாந்தரத்திலே மரித்து போனார், பாவத்தினால் மரித்து போனார். கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினவர் அல்ல, அவருக்கு குமாரர்கள் அல்ல, குமாரத்திகளாகிய நாங்கள் தான் இருக்கிறோம். எங்கள் தகப்பனுக்கு குமாரர் அல்லாததினால் வம்சத்தில் அவர் பேர் அற்று போக வேண்டுமா என்று சொல்லி அவங்க கேட்குறாங்க. கேட்டுட்டு அந்த சுதந்திரத்தை பெண் பிள்ளைகளாகிய எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. மோசே குழம்பி போகிறான். இதுவரைக்கும் இப்படிப்பட்ட கேஸே வந்தது இல்லையே, பிரசிடென்ட்டே இல்லையே, எப்படி நம்ம வந்து பெண் பிள்ளைகளுக்கு நம்ம காணியாட்சி அல்லது சுதந்திரத்தை கொடுக்க முடியும்? குழம்பி போகிறான். ஆதி காலத்தில், ஆதி முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா தகப்பனுடைய சுதந்திரமும் தகப்பனுடைய சொத்தும் பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான். அதனால தான் மோசே குழம்பி போகிறான். என்ன செய்கிறான்? உடனே இந்த நியாயத்தை அவன் ஆண்டவரிடத்தில் கொண்டு போகிறான், கர்த்தரிடத்தில் கொண்டு போகிறான். ஏனென்றால் கற்பனைகளை கொடுத்த கர்த்தர் தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மோசே இந்த புது கேஸை ஆண்டவரிடத்தில் கொண்டு போகிறான். நீங்கள் பார்ப்பீர்களானால் என்னாகமம் அந்த 27 நீங்கள் பார்க்கிற பொழுது கர்த்தர் இந்த 7வது வசனத்தில் கரெக்டாக சொல்லுவார். செலேப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்வது சரிதான். மோசே பார்த்து சொல்லுவார், அவங்க உன்ட்ட சொன்னாங்கல்லப்பா, அது சரிதான். நீ அவங்க தகப்பனுடைய அந்த சகோதரருக்குள்ளே காணியாட்சியை இந்த குமாரத்திகளுக்கு கொடு, தகப்பனுடைய அந்த சுதந்திரத்தை இந்த குமாரத்திகளுக்கு கொடு, அவங்க சொல்றது சரிதான் என்று சொல்லுவார். பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர். இந்த குமாரத்திகள் வந்து வாதாடினதையும் பார்க்கிறார். அவர் சரியான தீர்ப்பை சொன்னார். அதோடு மட்டுமல்லாது இதுவரைக்கும் அந்த குமாரர்களுக்கு மட்டும்தான் சொத்து, தகப்பனுடைய அந்த காணியாட்சி கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த கற்பனையை கர்த்தர் அமன் பண்ண சொல்றார் மோசேட்ட. இனிமேல் யாராவது குமாரர் இன்றி இறந்து போனால் அந்த தகப்பனுடைய சொத்தும் காணியாட்சியும் குமாரத்திகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல தீர்ப்பை அவர், அல்லது அந்த லாவை அமன் பண்ணுறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ மகனுக்கு தான் சொத்துல உரிமை. நம்ம தேசத்தில் கூட அப்படிதான், ஆண் பிள்ளைகளுக்கு தான் சொத்துல உரிமை. 2005வது வருடம்தான் பெண் பிள்ளைகளுக்கும் சொத்துல உரிமை என்று சொல்லி நம்ம இந்திய தேசத்தின் லாவை அவங்க அமன் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கர்த்தர், நம்ம தேவாதி தேவன் கிமு 1450 வருடங்களுக்கு முன்பாக அல்லது 3475 வருடங்களுக்கு முன்பாக கிபி அவர் பெண் பிள்ளைகளின் மதிப்பை எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார் பாருங்க. எவ்வளவு நல்ல தீர்ப்பை! பெண்கள், தகப்பனின் சுதந்திரம் பெண் பிள்ளைகளுக்கும் போகணும். சமுதாயம் எப்போ தான் சொல்லுது? 2005வது வருடத்தில் தான் சட்டம் இயற்றி இருக்கிறது. கர்த்தர் அந்த எவ்வளோ ஆண்டாண்டு வருடங்களுக்கு முன்பாகவே இந்த காரியத்தை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்க கேட்ட மற்ற பகுதியிலும் கூட, புதிய ஏற்பாட்டில் கூட 12 வயது அந்த சிறிய பெண் மரித்த பொழுது கூட அவர் வந்து, பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை தானே, போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அவர் இருக்கலை. எவ்வளோ பேர் கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. அவள் நித்திரையாக இருக்கிறார் என்று சொன்ன பரியாசம் பண்ணாங்க. அவர் வந்து அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புகிறதை பார்க்கிறோம், மறு ரூபப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அல்லது அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு மதிப்பு, பிள்ளை சின்ன பிள்ளை, பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணலை, மதிப்பு கூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி யோவேல் தீர்க்கதரிசி எழுதின தீர்க்க தரிசனத்திலே பார்ப்பீர்களானால்
கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். குமாரர்கள் மட்டுமல்ல, குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், என்னுடைய குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்திலே குறிப்பிட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ சமுதாயம் தான் ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை, சின்ன பொம்பளை பிள்ளை அப்படின்னு சொல்லி வீக்கர் செக்ஷனாக பார்க்கும். கர்த்தர் அப்படி இல்லை. கர்த்தருக்கு முன்பாக ஆண்களும் பெண்களும், ஆண் பிள்ளைகளும் சின்ன பெண் பிள்ளைகளும் சமமாக பாவிக்கப்படுகிறார்கள். பார்த்தீங்கன்னா அப்போ பெண் குழந்தைகளை கர்த்தர் இப்படி பாவிக்கிற பொழுது அதில் ஒரு வேறுபாடு இருக்குமா? அடிமையான பிள்ளை, நல்லா படிக்கிற பிள்ளை, படிக்காத பிள்ளை, ஏழை பிள்ளை, செல்வ பிள்ளை அப்படிலாம் இருக்குமா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக எல்லா பிள்ளைகளும் ஒன்றுதான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். என்ன 1 சாமுவேல் 2:30 பார்ப்பீர்களானால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன். கர்த்தரை யாரெல்லாம் கணம் பண்ணுறாங்களோ அவங்களையெல்லாம் கர்த்தர் கணம் பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இந்த திருச்சபையிலே பார்க்கும் பொழுது இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்து வசனம் சொல்ல வைக்கிறதை பார்க்கிற பொழுது ரொம்ப மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. குழந்தைகள் பாலகர் வாயினால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதை இந்த திருச்சபை செய்கிறதை பார்த்து நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். எங்களுடைய திருச்சபையில் இந்த கோயில் தேசத்தில் மாதத்துக்கு ஒரு தடவை உபவாச கூட்டம் வைப்போம். அதில் பிள்ளைகள்லாம் வந்து வசனம் சொல்லுவாங்க. இங்கே ஐயா சொன்னாங்க, எல்லா நாட்களிலும் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் பிள்ளைகள் அந்த வசனத்தோடு அவர்கள் உறுதிப்படுகிறதை பார்க்கிற பொழுது நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்னும் வளர்ந்து பெருகட்டும் இந்த ஊழியம். வாங்க, நம்ம சின்ன பிள்ளைகள் மதிப்பு கூட்டுகின்ற இந்த ஞாயிறில் நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை பார்த்து எப்படி நம்ம பிள்ளைகளுடைய மதிப்பை கர்த்தர் கூட்டுகிறார், அல்லது கர்த்தர் நம்முடைய குழந்தைகளின் மதிப்பை கூட்ட வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். வேதத்திலே பார்ப்பீர்களானால் எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கிற பொழுது, மொர்தெகாய் தன் சிறிய தகப்பனான அபியாயேல் குமாரத்தி எஸ்தர் என்ற அட்சாலை வளர்த்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த தகப்பனும் தாயும் மரணம் அடைந்த போது மொர்தெகாய் தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். எஸ்தருக்கு தகப்பனும் தாய் இல்லை, அந்த பேர் அவளுக்கு அட்சால். இவன் எடுத்து வளர்க்குறான். சிறிய தகப்பனான அபியாலின் குமாரத்தியை எடுத்து இவன் வளர்க்குறான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்தருக்கு தாயும் தகப்பனும் இல்லை. ஒரு அனாதை பெண் பிள்ளை, ஒரு ஆதரவற்ற பெண் பிள்ளை, அல்லது அடிமை பிள்ளை. அந்த அடிமையாக கொண்டு போகப்பட்டவன் தானே, அந்த இடத்துல ஒரு அடிமை பிள்ளையாக, தத்தெடுக்கப்பட்ட பிள்ளையாக, தாய் தகப்பனுடைய பாசத்தை நேசத்தை இழந்த பிள்ளையாக இந்த எஸ்தர் காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்கள் இந்த வேதத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த அகேஸ்வரு ராஜாவினுடைய மனைவி வஸ்தி, அவள் தள்ளப்படுகிறாள் அந்த பட்டத்து ராணியிலிருந்து. சுருக்கமாக சொல்லுகிறேன், அப்பொழுது இந்த பட்டத்து ராணியை தெரிந்தெடுக்க வேண்டும். அப்போ இவங்க இந்த எஸ்தரும் அந்த இடத்துல கொண்டு போகப்படுகிறாள். அப்போ அங்கே நடக்கிற சம்பவங்களை வைத்து நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், அங்கே ராஜ அரண்மனைக்கு எஸ்தரை கொண்டு போயாச்சு. கொண்டு போன வசனம் 2:15 பார்ப்பீர்களானால், எஸ்தர் தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் அவள் தயவு பெற்று இருந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படி எல்லாருக்கும் எஸ்தர் கண்களில் மற்ற எல்லார் கண்களிலும் எஸ்தருக்கு தயவு கிடைக்கிது? நம்ம யோசித்து பார்க்கணும். தயை என்பது நன்மை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லார் கண்களிலும் தயவு பெற்றிருந்தால் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு அடிமை குழந்தைங்க, ஒரு ஆதரவற்ற குழந்தைங்க, ஒரு ஒன்றுமே தாய் தகப்பன் இல்லைங்க, அந்த குழந்தைக்கு எப்படி எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க, எல்லார் கண்களையும் தயவு எப்படி கிடைக்கிறது? வசனம் 17 பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா அகேஸ்வரு ராஜா அந்த ஸ்திரீ, எல்லா ஸ்திரீகள், நிறையா ஸ்திரீகள் போட்டிக்கு வந்திருக்கிறாங்க. எந்த ஸ்திரீயை தேர்ந்தெடுக்க போகிறாங்க? எல்லா ஸ்திரீகளை பார்க்கலாம் எஸ்தர் மேல் அவன் அன்பு வைத்தான். எல்லாரை காட்டிலும் அந்த அவர் மேல் தயையும் பட்சத்தையும் காட்டினான் ராஜா என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் ஒருபடி போல் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை பட்டத்து அரசியாக்கினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு அடிமை பிள்ளை, ஒரு ஆதரவற்ற பிள்ளை, ஒரு அநாத பிள்ளை, எப்படி எல்லார் கண்களையும் தயவு கிடைக்குது? எப்படி அவள் பட்டத்து ராணியாக்குறாரு? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். எப்படி நடந்தது இந்த காரியங்கள்லாம் அப்படின்னு சொல்லி. எல்லார் கண்களிலும் தயவு எப்படி கிடைக்கிறது? கர்த்தர் தம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரையும், அவர்கள் சிறியவர்களாக இருந்தாலும் எளியவர்களாக இருந்தாலும், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணி மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிற கர்த்தர் நம் கர்த்தர்.
அப்போ அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்களை, அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நம் உள்ளத்திற்குள்ள இப்போ கேள்வி எழலாம், நானும் என் பிள்ளைகளும் ஒரு அனாதையை போல இருக்கிறோம், ஒரு ஆதரவற்றவர்களைப் போல இருக்கிறோம், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களைப் போல இருக்கிறோம், கைவிடப்பட்டவர்களைப் போல இருக்கிறோம், மனுஷ தயவும் எங்களுக்கு இல்லை, தேவ தயவும் எங்களுக்கு இல்லை, எங்கள் பெண் குழந்தைகளோடு இப்படி நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நாம் கலங்கி கொண்டு இருக்கலாம். எஸ்தரை போல எங்களுக்கு ஒரு உயர்ந்த நிலை வருமா, உன்னத நிலை வருமா, தேவ தயவு கிடைக்குமா என்று சொல்லி நாம் கலங்கி கொண்டு இருக்கலாம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவரை மெய்ப்பராக கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் பகைவர்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற கர்த்தர் தான் நம்ம கர்த்தர். யாரெல்லாம் அவரை மெய்ப்பர்களாக கொள்ளுகிறோமோ அவர்கள் பகைவர்களுக்கு முன்பாக அவர்களை உயர்த்துவராக காணப்படுகிறார். இன்னும் பார்ப்பீர்களானால் அவரே நம்மை அழைத்தவராக, நீதிமானாக்கினவராக, மகிமைப்படுத்தி கனப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார் நம் கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது இந்த பெண் குழந்தைகள், நம்ம பெண் குழந்தைகள் அதை தியானித்து கொண்டு இருக்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில். இந்த பெண் குழந்தைகள் எஸ்தரை போல வாழ்க்கையில் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், கர்த்தரால் கனப்படுத்தப்பட வேண்டும் என்றால் அந்த பிள்ளைங்க என்ன செய்யணும், நாம் என்ன செய்யணும் என்று சொல்லி காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், முதலாவதாக இந்த எஸ்தர் கீழ்ப்படிதலுள்ள பிள்ளையாக இருந்தால் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். எஸ்தர் 2:20 பார்ப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, அவள் அந்த மொர்தெகாய் சொற்படி கேட்டு அன்றும் நடந்தால் இன்றும் நடந்தால் என்று சொல்லி வேதம் ரெக்கார்ட் பண்ணுகிறது. என்ன, அன்னைக்கும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படிதான் இருந்தாலும், பட்டத்து ராணியான பொழுது கூட அவள் அப்படியே அந்த மொர்தெகாயின் சொற்படி கேட்டு நடந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ பிள்ளைங்க முதலாவது செய்ய வேண்டியது என்ன, பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எபேசியர் 6:1 பிள்ளைகளே பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ பிள்ளைங்க எல்லாம் கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கொலைசியர் 3:20 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. அப்போ கர்த்தருக்கு பிரியம்னா, கர்த்தரிடத்தில் நியாயம்னா என்ன செய்யணும், பிள்ளைங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் ஒரு மனிதன் நடந்து விட்டால், ஒரு சின்ன பிள்ளை நடந்துட்டா என்ன நடக்கும், தானியேலை பார்க்கிறோம், அவனுடைய வேண்டுதல் கேட்கப்படுகிறது. என்ன சொல்லுகிறான் காபிரியேல் தூதன், பிரியமானவனே நீ வேண்டிக் கொள்ளப்பட்ட பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு இந்த பிள்ளைங்க பிரியமா பெற்றோருக்கு கீழ்ப்படிச்சிட்டாங்கன்னா அவங்க ஜெபிக்கும் போதே பதில் வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்தர் சுத்திகரிப்புக்கு தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். இந்த பட்டத்து ராணி ஆனோம்னா சில ப்ராசஸ் இருக்குது. 12 மாதம் 6 மாதம் வெள்ளைப்போளத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த எஸ்தர் தன்னை சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுத்தால், சுத்திகரிக்கணும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி தான் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தரால் கனப்படுத்த வேண்டும் என்றால் நாம் சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவங்களற நீங்கி கழுவப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1:7 பின்பகுதியிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த ப்ராசஸுக்குள்ளாக ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் ஐயா, என் பாவங்கள் கழுவப்படட்டும். எப்படி எஸ்தர் சுத்திகரிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாலோ நம்ம பிள்ளைகள் ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ளாக கழுவ ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் கனப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். மூன்றாவதாக இந்த எஸ்தர் இடத்திலே காணப்பட்ட ஒரு குணாதிசயம், மொர்தெகாயை கனப்படுத்தின எஸ்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். எஸ்தர் 2:21 பார்த்தீங்கன்னா, இந்த அகஸ்வர ராஜாவை 2 பிரதானிகள் கொல்லுவதற்கு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. மொர்தெகாய் முறியடிக்கிறான். அப்போ இதை போய் எஸ்தர்கிட்ட சொல்கிறான். இப்போ எஸ்தர் பட்டத்து ராணி. மொர்தெகாய் சொல்கிறதை கேட்டுட்டு, நான் இப்போ ராஜா, இந்த 127 நாடுகளுக்கும் பட்டத்து ராணி, நீங்கள் என்ன சொல்கிறது நான் கேட்குறது அப்படின்னு சொல்லலை. அவள் தன்னுடைய வளர்ப்பு தகப்பனை அவள் கனப்படுத்தினாள். அவன் சொன்ன வார்த்தையை கொண்டு போய் அகஸ்வர ராஜாட்ட சொன்னால், அந்த ராஜா அதை கேட்டு தன்னை கொல்ல வந்த அந்த 2 நபர்களுக்கு அவன் மரண தண்டனை அறிவித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ வேதம் சொல்லுகிறது, சின்ன பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை அவர்கள் கனப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 2:6-2-3 பார்ப்பீர்களானால், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பூமியில் வாழ்நாள் நீடித்திருக்கணுமா, நன்மை உண்டாகணுமா, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பெற்றோரை கனப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த எஸ்தர் சட்ட திட்டங்களை அறிந்தவளாக ஞானம் உள்ளவளாக இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆமான்
அந்த யூத ஜனங்களை அழிக்க அவன் வகை தேடுகிறான். கஜானாவுக்கு பெரிய பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கட்டளை வாங்கிட்டான் ராஜாவிட்ட, எல்லா யூதரையும் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி. இதை கேட்ட மொர்தெகாய் துயரமடைந்து சத்தம் போட்டு அழுதுட்டு வந்து ஆத்தாகு என்று சொல்ல பிரதானிட்ட எஸ்தர்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்கிறான். இப்படி ஆமாம் நம்மளை எல்லாம் அழிக்க போகிறான், அதனால் நீ என்ன செய்யணும், நம்முடைய ஜனங்களுக்காக அந்த அகஸ்வர் ராஜாட்ட போய் நீ வேண்டுதல் செய்ய வேணும், மன்றாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி இவன் சொல்லி அனுப்புகிறான் எஸ்தர்கிட்ட. இதை கேட்ட எஸ்தர் சொன்னா, ராஜா அழைக்கலைன்னா நாங்கள் போகக்கூடாது, அந்த இடத்துக்கு போனோம்னா அவர் பொற்கோலை நீட்டணும், இல்லைன்னா நாங்கள் செத்து போயிடுவோம், அவ்வளோதான், கொன்றுவாங்க எங்களை அப்படின்னு சொல்கிறான். சட்ட திட்டங்களை அறிந்தவளாக மொர்தெகாய்க்கு அவள் பதில் சொல்லுகிறதை பார்க்கணும். இந்த இடத்த பார்க்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகள் இந்த வேத வசனத்திலே கற்று தேர்ந்தவர்களாக, இப்போ சொன்னாங்கல்ல வசனம், இது ரொம்ப சந்தோஷம். வேத வசனங்களை கற்று தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தையை பிடித்து கொண்டவர்களாக நம்ம பிள்ளைங்க வளரணுங்க. அப்பதான் கர்த்தரால் கனப்படுத்த முடியும். அந்த வார்த்தையை யாரெல்லாம் கை கொள்ளுகிறாங்களோ பிதா அவர்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார், குமாரனும் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த கற்பனைகளிலே அல்லது சட்ட திட்டங்களிலே ஞானம், நம்ம பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தையிலே ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தரால் கனப்படுத்த முடியும். பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்னேன், இந்த சம்பாஷணை மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அவன் சொன்னான், ராஜாட்ட போய் மன்றாடு பண்ணு, வேண்டுதல் பண்ணு, நம்ம ஜனங்களை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு. இவ சொன்னா, நான் போக முடியாது, போனேன்னா பொற்கோலை நீட்டினா தான் நான் தப்புவேன், இல்லைன்னா. உடனே மொர்தெகாய்க்கு இந்த செய்தியை ஆத்தாக போய் அந்த மொர்தெகாய்க்கு சொல்லுகிறான். இந்த செய்தியை கேட்ட மொர்தெகாய்க்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான், எஸ்தருக்கு திருப்பி போய் சொல்ல ஒரு செய்தியை சொல்லுகிறான். நீ ராஜா அரமனையில் இருப்பதினால் தப்பிக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறாயா? நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறிடத்திலிருந்து வரும், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் நீ அழிந்து போவீர்கள். இப்படிப்பட்ட காரியத்துக்கு உதவியாகும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் அனுப்புகிறான். இப்படியெல்லாம் நீ சும்மா இருக்காத, நீ தப்பிச்செல்லாம் நினைக்கிறியா? நீ செய்யலைன்னா இன்னொரு இடத்துலேருந்து இந்த யூதருக்கு ரட்சிப்பு வரும், உனக்கு இந்த மேன்மையை கொடுத்தது கர்த்தர், இதுக்காகத்தான், யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட எஸ்தர் ராஜாதி, நீங்கள் வேதத்தில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தீங்கன்னா 2 புஸ்தகங்களில் மட்டும் கர்த்தர் என்ற வார்த்தை இருக்காது. நேரடியாக தேவனோ கர்த்தர் என்ற வார்த்தை இருக்காது. அதில் ஒன்று இந்த எஸ்தர் புஸ்தகம், இன்னொன்று உன்னத பாட்டு புஸ்தகம். இதில் கர்த்தர் என்ற வார்த்தையே வராது. ஆனாலும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கர்த்தர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீர்களானால், எஸ்தரின் புஸ்தகம் 4:15 பார்க்கிற பொழுது, அவள் சொல்லுகிற பதிலை வைத்து பார்க்கிற பொழுது கர்த்தரை அவர்கள் எவ்வளவு முக்கியப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். நீங்கள் வசனம் 15 பார்த்தீங்கன்னா, எஸ்தர் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிற பதில், சூசானில் இருக்கிற யூதரெல்லாம் கூடி வரச் செய்ய வேண்டும், 3 நாள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் உபவாசம் பண்ண வேண்டும், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் என்று சொல்லி எஸ்தர் பதில சொல்லுகிறான். இந்த வசனத்திலே எஸ்தரின் 3 குணாதிசயங்களை நாம் கண்டுகொள்ளலாம். எங்கே போகணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணும் என்று சொல்லி 3 குணாதிசயங்களை அவர் செய்கிறான். பிரச்சனை வந்துருச்சுங்க, போராட்டம் வந்துருச்சுங்க, அழிவின் விளிம்பில் இருக்கிறோங்க, நம்ம எங்கே போகணும், என்ன செய்யணும் தெரியலையே, யார்கிட்ட கேட்கணும் தெரியலையே. கற்றுக் கொடுக்கிற எஸ்தரை நாம் இன்று பார்க்கிறோம். அழிவ போகிறாங்க, யூத ஜனங்கள்லாம் அழிவின் விளிம்பில் இருக்கிறாங்க. மொர்தெகாய் சொல்கிறான், ஓடி போய் ராஜாட்ட மன்றாடு, வேண்டுதல் செய்ய. எஸ்தர் என்ன சொன்னா தெரியுமா? நீங்கள் எல்லாரும் கூடி வர செய்யுங்க, அந்த தேவ சமூகத்தில் தேவனோடு கூடி வர செய்யுங்க. சூசானில் இருக்கிற யூதரெல்லாம் கூடி வரை செய்து உபவாசம், அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் உபவாசம் செய்யுங்க. உபவாசம் என்று பார்க்கிற பொழுது தேவனோடு வாசம் செய்கிறது. தமிழில் தான் அழகாக சொல்லியிருக்கிறாங்க, உபவாசம். தேவனும் தேவனுடைய பிள்ளைகளும் இணைந்து இருக்கிற இடம்தான் அது உபவாசம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மனிதன் தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவன் தாழ்த்தி ஒடுக்கி தேவனோடு வாசம் செய்கிற அல்லது தேவனை உயர்த்துகிற அந்த நேரம்தான் உபவாசம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் சொன்னா, தேவனோடு உபவாசம் பண்ணுவோம், தேவன்கிட்ட போவோம், நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். நாங்களும் உபவாசம் இருக்கிறோம், நீங்களும் இருங்க அப்படின்னு சொல்லி அவள் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க,
வேதம் தெளிவு. எங்கே போகணும்? பிரச்சனை போராட்டம் வந்துருச்சுன்னா நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம்? மனிதர்களை நாடி போகிறோமா, இல்லை ஆலோசனை கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அங்கே தான் போகணும். அப்போ விடுவிக்கிறவர்கிட்ட தான் நம்ம போகணும். ரெண்டாவதாக வெளியரங்கமாய் பலனளிக்கிறவர்கிட்ட போகணும். வேதம் மத்தேயு 6:6 பார்த்தீங்கன்னா, நீயோ அறை வீட்டுக்குள்ளே பிரவேசி, கதவு ஜன்னலெல்லாம் போட்டு அந்தரங்கத்தில் இந்த பிதாவை நோக்கி கூப்பிடு, அப்போ என்ன செய்வாராம்? வெளியரங்கமாய் பலனளிப்பார். அப்போ பிரச்சனை போராட்டம் வந்துருச்சா நம்ம எங்கே போகணும்? எஸ்தர் கற்றுக் கொடுக்குறா, பலன் விடுவிக்கிறவர்கிட்ட போகணும், வெளியரங்கமாய் பலனளிக்கிறவர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக இவள் விசுவாசத்தோடு சொல்லுகிறா, நீங்களும் உபவாசம் இருங்க அப்படின்னு சொல்லி விசுவாசம். பாருங்க, வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் பண்ணுகிற கர்த்தர் தான் நம்ம கர்த்தர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கோணலானவைகளை அவர் சபைப்படுத்துகிற கர்த்தர், தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர், மரித்தோரை எழும்ப பண்ணுகிற அந்த விசுவாசங்க. என் கர்த்தரால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம கர்த்தர் தாங்க. அவர் ஜீவிக்கிற கர்த்தர், அவர் காண்கிற கர்த்தர். வேதம் சொல்லுகிறது அவர் கேட்கிற கர்த்தர், இருதயத்தின் வியாகுலங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த விசுவாசத்தை எஸ்தர் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறாள். விசுவாசம் மட்டும் இல்லை, விசுவாசம் அறிக்கை சொல்லுகிறான். எப்படி பார்த்தீங்கன்னா வசனம் 16 பார்த்தீங்கன்னா அவன் சொல்றா, இவ்விதமாய் சட்டத்தை மீறி நான் ராஜா சமூகத்தில் போவேயா. எப்படி சொல்றா தைரியமா? நான் சட்டத்தை மீறி போவேன். காரணம் என்ன தெரியுமா? சங்கீதக்காரன் சங்கீதம் 16:8 சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லையா. நம்ம சொல்லுவோமா? கர்த்தர் என் முன்னால் இருக்கிறாருங்க, நான் வலது பாரத்தில் இருக்கிறபடியால். அந்த விசுவாசம் வேணும். எஸ்தர் கற்றுக் கொடுக்கிற விசுவாசம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம அப்படி நடத்த வேணும். கனப்படுத்தணுமா? எஸ்தரை போல கனப்படுத்தப்பட வேண்டுமா? அப்படி விசுவாசத்தில் நம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அடுத்தபடியாக அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? எல்லா யூத ஜனங்கள் எல்லாரையும் தனது வளர்ப்பு தகப்பனான மொர்தேகாயை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்தினா. என்ன வசனம்? நீங்கள் 7:17 வாசித்து பார்த்தீங்கன்னா, இவன் சொல்லி அனுப்பின உடனே அப்பொழுது மொர்தேகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். இப்போ தகப்பன் கற்பிக்கலை, மகள் கற்பிக்கிறான். என்ன கற்பிக்கிறா? ராஜாட்ட போக வேண்டாம், பரமராஜாட்ட போங்க, அல்லும் பகலும் உபவாசம் செய்யுங்க, நானும் செய்கிறேன். விடுவிக்கிறவர்கிட்ட போங்க, மேய்ப்பர்கிட்ட போங்க, பலனளிக்கிறவர்கிட்ட போங்க, அற்புதங்களை செய்கிறவர்கிட்ட போங்க, அதிசயங்களை செய்கிறவர்கிட்ட போங்க. நீங்கள் அங்கே போனால் ஆட்டோமேட்டிக்காக உலகத்தில் சகாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இப்படி எஸ்தர் செய்ததின் விளைவு என்ன நடந்தது? யூதர்களை அழிக்க துடித்த ஆமான் அழிக்கப்படுகிறான், கர்த்தர் அழித்து போடுகிறார். இந்த மொர்தேகாய் அரண்மனைக்கு அதிகாரியாக கனம் பெறுகிறான். யூதர்களுக்கு என்ன நடக்கிறது? எஸ்தர் 8:16 இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஒரு எஸ்தர்னால எவ்வளோ காரியம் மாறுதலாய் முடிகிறது பாருங்க. பெண் பிள்ளைகளின் மதிப்பை உயர்த்துகிற இந்த நேரத்தில் பெண் பிள்ளைகளின் மதிப்பை கர்த்தர் கனப்படுத்துகிறார், உயர்த்துகிறார். ஆனால் அந்த கனத்தை மதிப்பை பெற்றுக்கொள்ள பெண் பிள்ளைகளை பெற்றவர்களாகிய நாமும் இந்த பெண் பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் எஸ்தரின் புஸ்தகத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். கீழ்ப்படுகிறவர்களாக, எஸ்தரை போல கர்த்தர் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக, பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக, பெற்றோரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய வேதத்தில் சிறந்தவர்களாக, ஞானம் படைந்தவர்களாக, கற்றுக்கொள்ளுகிறவர்களாக, எப்போதும் அந்த எஸ்தரை போல தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாக நம்ம ஆண்டவர்கிட்ட போகணுங்க. அவன் சொல்லிக் கொடுக்குறா தகப்பன்ட்ட, எல்லாரும் நீங்கள் போங்க, உபவாசம் செய்யுங்க, தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாக, தாழ்த்துக்கிறவர்கள், ஆவி ஆத்மா சரீரத்தை உபவாசம் இருக்கும் பொழுது தாழ்த்துகிறவர்களாக, தேவனோடு இருப்பதை வாஞ்சிக்கிறவர்களாக, தேவன் பேரில் அசைக்க முடியாத விசுவாசம், நாங்கள் போய் உபவாசம் செய்வோம், பதில் எங்களுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி அனுப்பி அந்த பெரும் கூட்டத்தையே அவள் திருப்பினாலே. அப்போ விசுவாசத்தில் நம்ம பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். இன்னும் கர்த்தரை உயர்த்துகிறவர்களாக, நம் வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம கர்த்தர் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என்று பார்க்கறதில்ல. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறார். ஒரு உண்மையுள்ள, ஒரு உத்தமம் உள்ள அந்த மனுஷையோ தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நேரத்தில் பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கிற நாம்
ஒருவேளை நாங்கள் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், அடிமைகளைப் போல இருக்கிறோம், சமுதாயத்தில் எங்களை ஒதுக்கி புறக்கணித்து வச்சுருக்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யலாம் என்று கலங்கி கொண்டு இருக்கிறோமா? எஸ்தர் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். நாம் ஆண்டவரை தேடுவோம், நம் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே தேட வைப்போம், விசுவாசத்தில் வளர்ப்போம், வேத வசனத்திலே அவர்களை உறுதிப்படுத்துவோம், ஜெபிக்க அவர்களை தூண்டுவோம், இன்னும் ஆண்டவரை துதிக்க தூண்டுவோம். கர்த்தருக்குள்ளே இருக்கிற பொழுது அவர் எந்த பாரபட்சம் பாகுபாடும் பார்க்கறதில்ல. எஸ்தரை உயர்த்தினவர் நம்மையும் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை எஸ்தர் பழைய ஏற்பாட்டு காலத்தில், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய குழந்தைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், தகப்பன். அவன் எஸ்தரோட நமக்கு அதிக உரிமை இருக்கிறது. அப்போ ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் நம் பிள்ளைகளையும் அவர் உயர்த்தி கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். நம்மை பார்க்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் தான் நம் கர்த்தர். எஸ்தரை கண்ட எல்லார் கண்களையும் தயவு கிடைச்சிருச்சான், மேன்மைப்படுத்தினார். அந்த மாதிரி மேன்மைப்படுத்துவார். ஒரே ஒரு கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த இடத்துல மொர்தெகாய் வளர்ப்பு தந்தை. அந்த மொர்தெகாய் பிரச்சனை வந்துருச்சு, அழிவின் விளிம்பில் ஜனங்கள்லாம் அழிய போகிறாங்க, போராட்டம் வந்துருச்சு. இந்த பிரச்சனையில் என்ன சொல்லி கொடுக்குறான்? என்ன சொல்கிறான் எஸ்தர்ட்ட? நீ ராஜா கிட்ட போ, நீ ராஜாட்ட போய் விண்ணப்பம் பண்ணு, மன்றாடு செய்ய, மனிதன்ட்ட போ என்று சொல்லி கொடுக்குறான். ஆனால் அந்த எஸ்தர் சொன்னது என்ன தெரியுமா? மனிதன்ட்ட போகிறதுக்கு முன்பாக, பட்டத்து ராஜா கிட்ட போகிறதுக்கு முன்பாக நான் பரம ராஜாட்ட போவேன். அல்லேலூயா, நான் ராஜாட்ட போவேன், அவர் வழியை தரப்பாரியா அப்படின்னு சொல்லி அந்த மொர்தெகாய்க்கு அவள் சொல்லி கொடுத்ததை பார்க்கிறோம். அதனால தாங்க கர்த்தர் கனப்படுத்தினார். மொர்தெகாயை காட்டிலும் எஸ்தரை கனப்படுத்தினார் என்றால் அவள் கர்த்தரை கனப்படுத்தினார். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சீயோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் வாசமாயிருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம் பிள்ளைகளை கர்த்தர் ஐக்கியப்படுத்தி கம்பீரித்து அவரை துதிக்க பாட வைப்போம். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை செய்வார். எஸ்தருக்கு மட்டுமல்ல, நமக்கு நிச்சயம் செய்வார். சீயோன் குமாரத்தியே, நம்ம எல்லாரும் கம்பீரித்து பாடலாமா? நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த பெண் குழந்தைகளின் மதிப்பை உயர்த்துகிற இந்த ஞாயிற்றுக்கிழமையின் தியானத்திலே ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க ஒருவேளை ஆண்டவரே அவர்கள் ஆதரவற்றவர்களாக, அனாதைகளாக, அடிமைகளாக, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் எங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே செலேப்பியத்தின் குமாரத்திகளை கொண்டு வந்தீர் ஆண்டவரே. அப்பா, அந்த 12 வயது சின்ன பிள்ளையை கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. உம்முடைய குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று வாக்குரைத்த தேவனையா, எஸ்தரை எங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தீர். அந்த எஸ்தரை போல பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக ஆண்டவரே, பெற்றோரை கனப்படுத்துகிறவர்களாக, வேத வசனத்திலே ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆழமாக தியானித்து அதன்படி நடக்கிறவர்களாக, விண்ணப்பம் செய்கிறவர்களாக, உம்மை உயர்த்துகிறவர்களாக இருக்க எங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எஸ்தரை போல ஆண்டவரே அவர்கள் உயர்த்தப்படட்டும், கனப்படுத்தப்படட்டும் ஐயா. இந்த திருச்சபைக்காக வருகிறோம் ஐயா ஆண்டவரே. திருச்சபை நடத்துகிற ஆயர் பெருமக்களுக்கும் ஐயா, கமிட்டி மெம்பர்களுக்கும், இந்த திருச்சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஐயா ஆண்டவரே, கர்த்தர்களுடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும். அம்மா, உம்மை கண்களில் தயவு கிடைக்கும் மூலமாக சமுதாய மற்றவர்கள் கண்களில் தயவு கிடைக்கட்டும் ஐயா. உயர்த்தப்படட்டும், கனப்படுத்தப்படட்டும், மேன்மைப்படுத்தப்படட்டும் ஐயா. திருச்சபை வளர்ந்து பெருகட்டும் ஐயா ஆண்டவரே. பட்டணத்தின் மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணம் போல, அதன் மேல் வைக்கப்பட்ட விளக்கை போல இந்த திருச்சபை ஆண்டவரே ஒளி கொண்டு மதுரை பட்டணத்துக்கு ஒளி வீசட்டும் ஆண்டவரே. இந்த கரங்களை ஒப்புக்கொண்டு செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய்
தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே உம் வேலைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே. துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. அதுக்குள்ள கையை தட்டிட்டீங்களே, நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியத்தை சொல்ல போறோங்க. வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்று சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. பாட்டுக்கு இனிமையான பாட்டா தான் பாட போறேன். மனசுல பட்டாம்பூச்சியே யாரும் நிலையாக எங்களை மனசுல வச்சாரே. அழகான் நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவாய் எங்களை நினைச்சு பார்த்தாரே. அதோட வாழ வச்சாரே. எல்லாத்தையும் இப்போ எனக்கு ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்போ இயேசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணுமில்ல நீரே புண்ணியம். ஒதுக்கின என்னத்தான் தேடி வந்தாரே. அழைச்சு அப்பான்னு சொல்ல சொன்னாரே. நானும் நல்லவன் தான் என்று எனக்கு புரிய வச்சாரே. எங்களுக்கு நல்லது 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 என்று எல்லாம் செஞ்சாரே. யாரும் மதிக்காத எங்களை மனசுல வச்சாரே. அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவை
சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. மெதுவான தென்றல். காணிக்கைகளை நீங்கள் செலுத்தி உங்களுக்கான சிறப்பு பிரார்த்தனை இப்பொழுது நம்முடைய பெண் பிள்ளைகளை நோக்கி நம்முடைய வலது கரத்தை நீட்டி, அருமையான இந்த பெண் பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், இவர்கள் இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டும். இந்த பெண் குழந்தைகளுக்குரிய மதிப்பீட்டை அன்பின் ஆண்டவரே நிறைவாக என்னுடைய திருச்சபையிலே, சமுதாயத்தில், என்னுடைய குடும்பத்தில் இவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த பெண் பிள்ளைகளுக்காக திருச்சபையாக நாம் நம்முடைய வலது கரத்தை பெண் பிள்ளைகளை நோக்கி நீட்டி நாம் ஜெபத்திலே பங்கு பெறுவோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களுடைய திருச்சபையின் பெண் பிள்ளைகள் ஆண்டவரே தாயின் கருவிலே உருவானது முதல் இந்நாள் வரைக்கும் அவர்களை சுகபத்திரமாய் வளர்த்து வந்த தயவை எண்ணி இந்த 2025ஆம் ஆண்டிலும் பெண் குழந்தைகள் ஞாயிற்றுக்கிழமையிலே பெண் குழந்தைகள் நன்மதிப்பீட்டை நாங்கள் ஆய்வு செய்து அவர்களுக்கான சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுக்கும்படியாய் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கிருபை செய்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சீயோன் குமாரத்தையே மகிழ்ந்து கலிகூறு கம்பீரித்து பாடு என்று சொல்லி தீர்க்கதரிசி சொன்ன திருவிழம் பற்றின வார்த்தைகளை எண்ணி நாங்கள் இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் ஒரு எஸ்தர் ராஜாத்தியைப் போல எங்களுடைய பெண் குழந்தைகள் அந்த ராஜ மேன்மையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு அவர்களை பலிபீடத்திலே முழங்கால் படியிட வைத்து பலிபீடத்தில் நிற்க வைத்து பிதா குமாரன் பரிசுத்தாவை நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய திருச்சபையின் உறுப்பினர்களாக, பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களாக, திருச்சபையின் மூத்த அங்கத்தினர்களாக இந்த பிள்ளைகளை நோக்கி எங்களுடைய வலது கரத்தை நீட்டி இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல விதமான பூமிக்குரிய வானத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இந்த பிள்ளைகள் மேல் நிரந்தரமாய் தங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். இன்றைக்கு பெண் குழந்தைகள் இந்த சமுதாயத்தில் சந்திக்கின்ற சவால்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். பெண் குழந்தைகள் குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் படிக்க தேவையில்லை என்கின்ற தடைகளை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவரே, பெண் குழந்தைகளுக்கு எதிராக செயல்படுகின்ற பாலியல் வன்கொடுமைகளை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். பெண் பிள்ளைகளுக்கு எதிராக இன்றைக்கும் ஆண்டவரே ஒரு மதிப்பீடற்ற சூழ்நிலைகள் இருப்பதையெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு நாங்கள் எங்கள் திருச்சபையாக இந்த பெண் குழந்தைகளை மதிப்பீடு செய்து இவர்களை நாங்கள் முன்னிறுத்தி இவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டு எங்களுடைய திருச்சபையின் பெண் குழந்தைகள் அனைவரையும் ஆண்டவர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் சாதிக்கின்ற சாதனையாளர்களாக, ஆண்டவரை திருச்சபையிலும் சமுதாயத்திலும் எழும்பி பிரகாசிக்கின்ற தீபங்களாக இவர்கள் எழும்பி நடமாடுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகள் நல்ல மேன்மையோடு படிக்கத்தக்கதாய் உதவி செய்யும். நல்ல ஞானத்தையும் அறிவாற்றலையும் நுண்ணிய புத்தி கூர்மையும் பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. இந்த பெண் குழந்தைகளுக்கு தேவையான எதிர்காலத்தை ஆண்டவருடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பெண் குழந்தைகளை வளர்க்கின்ற அருமையான பெற்றோரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பெற்றோருடைய ஞானத்தினால் பெண் குழந்தைகள் அபரிவிதமாய் வளர்க்கப்பட திருச்சபையிலும் சமுதாயத்திலும் சாட்சியாய் திகழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்றைக்கு எங்களுடைய பலிபீடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு செல்கின்ற பெண் குழந்தைகள் இந்த திருச்சபையிலே, இந்த சமுதாயத்திலே, இந்த மதுரை பட்டணத்திலே, இந்த தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே, உலகமெங்கும் அவர்கள் நடமாடும் தீபங்களாக எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவர் இவர்களுக்கு ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த அருமையான பெண் பிள்ளைகளிலே ஆண்டவர் யாரையெல்லாம் ஊழியர்களாக முன்குறித்திருக்கிறீர்களோ, ஊழியத்திற்காக யாரெல்லாம் பெண் குழந்தைகள் அர்ப்பணிக்கப்படுகின்றார்களோ அவர்களை விசேஷித்த வண்ணமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெண் ஊழியர்கள் எழும்பத்தக்கதாக
இயேசுவினுடைய பெண் சீடர்களைப் போல பெண் ஊழியக்காரிகள் எழும்பத்தக்கதாக, பெண் தீர்க்கதரிசினிகள் எழும்பத்தக்கதாக, பெண் குழந்தைகள் ஆண்டவரை அப்படிப்பட்ட சகல வல்லமையும் படைத்த அபிஷேகம் பெற்ற வரங்கள் பெற்ற பெண் குழந்தைகளாக எழும்பத்தக்கதாக இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மறுபடியும் இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரசன்னத்தை உங்களுக்கு தந்து சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியே கடவுளுடைய ஆசீர்வாதம் திருச்சபையின் அனைத்து பெண் குழந்தைகள் மீதும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இரண்டாவது லித்தானியா ஜெபம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல்வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கர்த்தாவே நம்முடைய பேராயர்களும் மற்ற எல்லா பணிவிடைக்காரரும் விசேஷமாக த மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் ரூபன் மார்க் என்னும் நமது பிரதம பேராயரும், ரைட் ரெவரண்ட் டாக்டர் டி ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நமது தேசத்தின் அதிபதிகளுக்காகவும் அதிகாரம் வகிப்பவர் எல்லோருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், துன்பப்படுவோர், துக்கப்படுவோர், மாற்றுத்திறனாளிகள், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாய் இருப்போர், ஆதரவற்றோர், விதவைகள், உபத்திரவப்படுவோர் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கிருபையாயிரும்.
தொடர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்துக்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமையால் கேட்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். தேவரீர், எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத்தின் நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்கள் குருட்டாட்டத்தின் நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகித்தருளும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்கள் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாயெண்ணி கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திருச்சரீரமல்லோ, பாவமானம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனி ஜீவப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அப்பம் பிட்டுதல் பகுதிக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து கிறிஸ்துவின் சரீரம் இரத்தம் ஆகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் பின்வரும் மன்றாட்டை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை வாக்குறுதியிருக்கிறீர். சரீரம் ஆத்மா எங்களை பரிசுத்த ஜீவனுக்குள்ளாகவும் ஒப்புக்கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்த ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு செல்லாமல் தேவனுடைய நன்மையை பரிபூர்ணமாக எங்கள் மனம் புதிதாக கடைசியில் நாங்கள் பெற்றோர் உங்களுக்கு அழைத்ததாக இவருக்கும் கீழ்ப்படி நடக்க கிருபை செய்யும். உம்மோடு பரிசாவியும் ஒரே கடவுளாய் சதா காலம் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கலமும் பலமும் பலமும் சதா காலம் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து எங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அருள் அன்பர் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய திரியேகடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோட என்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது.
வழிபாட்டு நிறைவு பவனி பாடலாக 377வது கீர்த்தனை அனுக்கிரக வார்த்தையோடு இப்போது அடியாரை அனுப்புமையா என்ற கீர்த்தனை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். கிரகவாதையோடே ஏப்போ வடியாரை அனுப்புமையா மனமதில் தயவுறும் மகத்துவ பரணி வந்தனமும் மக்காவே மனமதில் தயவுறும் மகத்துவ பரணி வந்தனமும் மக்காவே நாமமது கேட்ட நிர்மல மாமொழிகள் சந்ததம் யமதகம் மிக பலனளித்திட சாமியின் அருள் புரிவார் சந்ததம் யமதகம் மிக பலனளித்திட சாமியின் அருள் புரிவார். ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகரம் தினமுமக்கே பாத்திரமே அதிசோபித பரனே பாதசரணாமே பாத்திரமே அதிசோபித பரனே பாதசரணாமே. அன்பின் ஆண்டவரே, பெண் குழந்தைகளுக்கு மதிப்பீடை கொடுக்கின்ற திருச்சபையாய் நாங்கள் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் எஸ்தர் ராஜாத்தியைப் போல ஆண்டவரே எங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அர்ப்பணிப்போடு உம்முடைய சாக்கிரமத்திலே பங்கு பெற்றவர்களாய் இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்கிறோம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தும். தொடர்ந்து கிருபையின் கரம் எங்களுடைய திருச்சபையின் அனைத்து பெண் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதாக. சத்தியத்தை கேட்ட நாங்கள் ஆண்டவரை உம்முடைய வழியிலே நடந்து செல்வதற்குரிய கிருபைகளை தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்துடனே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென், ஆமென்.